காவேரி வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க, இனிமே யமுனாவை யாருமே திட்டாதீங்க. சரி யமுனா பார்த்துக்கோ, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காவேரி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே ஃபீல் பண்ணுறாங்க, என்னவா இருக்கும், எதுக்காக அடிக்கடிக்கு நிவினுக்கு இந்த மாதிரி ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கா, ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிச்சுட்டே உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு அடுத்த நாள் காலையில் அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே காவேரி கிட்ட பேசுகிறாங்க. அக்கா உங்ககிட்ட தனியாக பேசணும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லு யமுனா. இல்லைக்கா உங்ககிட்ட தனியாக பேசணும்க்கா அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க. சரி உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ரூம் கதவை சாத்துறாங்க. சாத்தினோடனே கேட்குறாங்க, என்ன யமுனா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் அடிக்கடிக்கு நிவேனுக்கு ஃபோன் பண்ணுறேன், எல்லாமே உனக்கு தெரியும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் தெரியும், இப்போ என்ன பண்ண சொல்கிற சொல்லு, எதுக்காக நீ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அதுக்கு யமுனா சொல்கிறாங்க, இல்லைக்கா எனக்கு நிவினை பிடிச்சிருக்குக்கா, நான் நிவினை லவ் பண்ணுறேன்க்கா, அன்னைக்கு ஒருத்தர்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றினதுலேருந்து எனக்கு நிவினை ரொம்ப பிடிச்சிருக்குக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே காவேரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன யமுனா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாக்கா இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கணும்னு தான் நான் சொல்லவே இல்லை, ஆனால் அதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு என்கிட்ட நிவின் பேசவே இல்லை, என்னை பார்க்குறதே இல்லை, என்னை சுத்தமாக வெறுத்துட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. அக்கா என்னையும் நிவினும் தயவு செய்து நீ சேர்த்து வைக்கா, எதுவும் மனசில் வச்சுக்காதக்கா அப்படின்னு சொல்கிறாங்க யமுனா. நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அக்கா நீ நினச்சா கண்டிப்பாக முடியும்க்கா, நீ வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையுமே பேசுக்கா, பேசிவிட்டு நிவின்கிட்டையும் பேசுக்கா, பேசிவிட்டு என்கிட்ட பேச சொல்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. சரி நீ சொல்கிறது எல்லாத்தையுமே நான் கேட்குறேன், நான் போயிட்டு நிவின்கிட்ட பேசுகிறேன், உங்ககிட்ட கண்டிப்பாக பேசுவார் சரியா. ஆனால் ஒன்று, அவர் என்ன நினச்சி உங்ககிட்ட பழகிட்டுருக்காரு, நீ கலெக்டர் ஆகணும், நீ நல்லா படிக்கணும்னு அவர் நினச்சிருக்காரு. அதே மாதிரி நீ படித்து நல்லா கலெக்டர் ஆகணும். ஆயிட்ட உடனே உனக்கு அப்போவும் அந்த எண்ணம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் நிவின்கிட்ட பேசுகிறேன், உங்கள் 2 பேரை சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அக்கா உண்மையாவாக்கா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா, என்ன சொல்கிறதே தெரியல, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா அப்படியே காவேரி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க.